நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் இந்த முதல் உபவாச வேத பாட கூட்டத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேத பாட கூட்டத்திலையும் இயேசு உயிர்ப்பிக்கிறார் என்ற ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் இந்த உயிர்ப்பின் சத்தியங்களை நம்ம தொடர்ந்து நாம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரங்களிலும் கர்த்தர் இந்த 9வது பாகத்தை கர்த்தர் நமக்கு வெற்றியாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 8 வாரங்கள் நம்ம அதை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். இந்த 9வது வாரத்துடைய இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் கர்த்தர் நமக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டி இருக்கிறார். இதை தொடர்ந்து வாசித்த வேத பகுதிகள் சங்கீதம் 85ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வசனத்தினுடையாக கர்த்தர் நம்மை இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக தொடர்ந்து நம்மோடு பேசி வருகிறார். அல்லேலூயா. கடந்த வாரங்களில் கூட அநேக ஆழமான சத்தியங்கள், அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்தி வருகிறார். இந்த வாரத்திலும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். இதிலே பார்க்கும் பொழுது நம் ஆண்டவருக்கு விருப்பமாய் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சில பகுதிகளை கர்த்தர் நமக்கு போதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுத்து கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் அவருடைய பாதையில நம்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அதிலே போதிக்க ஆசைப்படுகிறார். இதில் எழுதுள்ள வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு பாத்திரமானாய் நம்மை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதுல பாத்தீங்கன்னா சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து ஆண்டவர் நம்மை கனிகளை தருகிறவர்களாய் நம்மை ஆசைப்படுகிறார். நம்ம எல்லாம் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசைப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனை அறிகிற அறிவிலும், தேவனை பற்றுகிற பக்தியிலும், தேவ வைராக்கியத்திலும் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். வீடுகளிலே ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம வீட்டில் ஒரு மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னும் பொழுது அந்த செடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது கனி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை கனி கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அதை சரி செய்து பார்ப்போம். அது சரி செய்தும் கனி கொடுக்கவில்லை என்று சொல்லி நமக்கு தெரிய வந்தால் என்ன பண்ணிடுவோம்? அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? வேரோடு பிடுங்கி இல்லை வெட்டி அதை என்ன பண்ணிடுவோம்? அகற்றி எங்க போட்டுருவோம்? குப்பை தொட்டியில என்ன பண்ணிடுவோம்? போட்டுருவோம். அப்படியாக நாமளும் ஆண்டவருக்குள்ளாக கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். ஏன்னா ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து விரும்பப்படுகிறது அதுதான், நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ வசனங்களை கேட்கிறோம், தேவ வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள ஒருவேளை கனி கொடாமல் நாம் காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சரி செய்து பாப்பா சொல்லுவார், இதெல்லாம் நீ சரி செய்துக்கப்பா, நீ என்ன பண்ணு, இதெல்லாம் உன்னை மாற்றிக்கோ, அப்பதான் நீ என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்கிறவனாக நீ என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தாதான் ஒரு கனியை நீ என்ன பண்ண முடியும்? சுமந்து கொள்ள முடியும். நற்கிரியைகளை நீ என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே இன்றைக்கு நமக்கு அவர் அருமையாய் போதித்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவராக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் முதல் கட்டமாக எடுத்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஒரு கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுது. ஒரு மனுஷன் உங்களுக்கே ஒரு வீட்டுல ஒரு பழம் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கலன்னும் போது என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு ஏமாற்றம் வந்துடும் இல்லையா? ஒரு ஏமாற்றம் நம்ம அடைஞ்சிடும் இல்லையா? ஐயோ, நான் ஆசைப்பட்டு வளர்த்துனேன் இந்த மரத்துக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் கிளீன் பண்ணனே, இதுக்கு நேரத்துக்கு நான் என்ன பண்ணேன்? தண்ணி கொடுத்தனே, உரம் போட்டனே, அது எல்லாவற்றையும் நான் செய்தனே, ஆனால் எனக்கு என்ன பண்ணல? கனி கொடுக்கலையே, பட்டு போச்சே அப்படின்னு சொல்லி நாம கவலைப்படுகிறோம். அதே போலதான் ஆண்டவர் நம்மை ஒரு கனி கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறலன்னும் போது ஆண்டவரும் என்ன பண்ணுவாரு? உங்களையும் குறித்தும் என்னை குறித்தும்
அவர் கவலைப்படுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளை இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வரானே, என்னை தேடி வருகிறானே, ஆலயத்துல வைக்கிற எல்லா மீட்டிங்கும் கலந்து கொள்கிறானே, திங்கக்கிழமை வைக்கிற மீட்டிங் கலந்து கொள்கிறான், செவ்வாய்க்கிழமை வைக்கிற மீட்டிங் கலந்துகிறான், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடாத எல்லா மீட்டிங்கும் அவன் கலந்து கொள்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கனி வளரல அப்படின்னும் பொழுது யாருடைய தப்பு? இப்ப நீங்க ஒரு செடி, ஒரு மரம் வளர்க்குறீங்க, அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குறீங்க, அதுக்கு தேவையான உரத்தை கொடுக்குறீங்க, அதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்க செய்றீங்க. ஆனால் அந்த மரம் கனி கொடுக்கலன்னா அது யார் மேல தவறு? அந்த மரத்தின் மேலதான் என்ன பண்ணுது தவறு. ஒருவேளை அந்த செடியில ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் இருக்கலாம், ஒருவேளை அது வேர்ல சரியான ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உள்ளேயே அந்த செடி அழுகி இருக்கலாம். அப்போ அதை என்ன பண்ணணும்? அதை அந்த செடி என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ளணும். ஒரு சில செடிகள்லாம் என்ன பண்ணும்? அதுக்குள்ளே தன்னை என்ன பண்ணும்? சரி செய்து கொள்ளும். அப்படி நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள வளரும் போது நம்ம என்ன பண்ணணும்? நம்மை சரி செய்து கொள்ளணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். நான் கனி கொடுக்கிறவனா மாறணும். கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் ஒரு வேளை கனி கொடுக்காம இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா எங்க போவோம்னு சொல்லுது வசனம்னா, எங்க போவோமா? நரகத்துக்கு தான் போவோம். எங்க? நரகத்துக்கு. எரிகிற கந்தகத்துக்கும் நெருப்புக்கும் நீங்களும் நானும் இறையாயிடுவோம் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப கனி கொடுக்கிறவனாய் நான் மாறணும். எனக்குள்ள என்ன கனிகள் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளணும். இவ்வளவு நாள் நான் சபைக்கு போகிறேன், எனக்குள்ள ஒரு கனி இல்லை. எனக்குள்ள என்னல்ல ஒரு வளர்ச்சி இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துருக்கிறேன், ஆனா நான் இன்னும் என்ன பண்ணல, கனி கொடுக்கல. அப்படின் போது நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு கனி வந்துருச்சுன்னா, ஒரு மரத்துல ஒரு கனி வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வெளியில பார்க்கணும் இல்லையா? அது போலதான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த கனி வரும் பொழுது வெளியில இருக்கிறவன் பார்ப்பான். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாப்பா, சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவருடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கை அவன் மாறிட்டான். ஒரு ரவுடியா வாழ்ந்துட்டு இருந்தான், தேவனுக்கு பிரியமில்லாம இருந்தான், உலகத்திற்கு இப்படி வாழ்ந்துட்டு இருந்தான், அநேகரை எதிர்த்து பேசுகிறவனா இருந்தான், அநேகரை கொலை செய்கிறவனா இருந்தான், அநேகரை என்ன பண்ணான்? அடித்தான், உதைத்தான், என்னென்னமோ காரியங்கள் செய்தான். ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு ஒரு மாற்றத்தை அடைந்தான் என்பதுதான் ஒரு கனி, ஒரு மாற்றம் அடையுது இல்லையா வாழ்க்கை? அதுதான் அந்த கனி என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் அந்த கனி என்பது நமக்குள்ள வேணும். இயேசுவா விரும்புகிற காரியம் அதுதான். உலகம் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு ஒரு பொழுதும் நீங்களும் நானும் வரவே இல்லை. அதைதான் இயேசு திட்டமும் தீர்மானமாய் இன்றைக்கு அநேக சபைகளிலே பேசப்படுகிற வார்த்தை அதுதான். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, உலகத்தின் காரியங்களுக்காக வாழாதீங்க, உலகத்தின் காரியங்களுக்காக ஓடாதீங்க. உங்களை தேடி வருகிற வார்த்தைகள் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. கனி கொடுக்கிறவனாய் நான் மாறணும். எப்பேற்பட்டவனாய் நான் கனி கொடுக்கிறவனாய் மாறணும். கனி கொடுக்கிற மரம் எதுவோ அதை ஆண்டவர் சுத்தம் செய்து இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கிற மரங்களாய் மாற்றுகிறார் என்று சொல்லி யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படியாய் கனி கொடுக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் என்ன பண்ணுவாரு? கனி கொடுக்கிறவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றுகிறவராய் இருப்பார். கனி கொடாத மரத்தை வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவர்களாய் காணப்படுவோம். இன்றைக்கு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நான் எத்தனை பேருக்கு கனி கொடுக்கிறேன்னா வாழ்றேன், எத்தனை பேருக்கு பிரயோஜனம் உள்ளவனா நான் வாழ்றேன். முதலாவது இயேசுவுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா, இயேசுவுடைய சங்கத்துக்கு படியா வாழ்கிறேனா, இயேசு கிறிஸ்து எனக்கு வகித்த வாழ்க்கையின்படி நான் வாழ்கிறேனா, இயேசு கிறிஸ்து என்கிட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கையின்படி நான் வாழ்கிறேனா என்பதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சோதித்து அறிய வேண்டிய காரியங்கள். உங்களையே நீங்க சோதித்து பார்க்கணும். நான் எப்படி வாழ்றேன், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, என் வாழ்க்கை எதை நோக்கி ஓடுகிறது, என் வாழ்க்கை என் வேலைன்னு சொல்லி வேலையே நம்பி ஓடிட்டு இருக்கிறேனா, என் குடும்பம்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேனா, இல்ல என் வாழ்க்கையில முதலாவது இயேசு
என்பதை இன்றைக்கு இந்த மாலை வேளையில நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் எதற்காக நீங்க வாழ வேண்டும், எப்படியாய் நீங்க நடக்க வேண்டும், எதன் வழியாய் நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் என்பதை குறித்து இன்னைக்கு குறித்த நேரங்களில் ஒரு சில காரியங்கள் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நீ எப்படி நடக்கணும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும் படிக்கு. எப்படி முதலாவது நீ எப்படி வரணுமா, ஜீவனுள்ளவனாய் நீ நடந்து கொள்ளும். புதிய ஜீவன். அது என்ன புதிய ஜீவன், அது என்ன புதிய ஜீவன்? அப்ப புதிசுன்னா ஒண்ணு பழசு என்ன இருக்குது. அந்த பழசு எப்படி ஆயிருக்கும்னா, ஞானஸ்தானம் என்ற ஒரு காரியத்துக்குள்ள நீங்க கட்டுப்படும் பொழுது அந்த தண்ணீரினால நீங்க என்ன பண்றீங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா, அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பழமையான வாழ்க்கை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, எப்படி உங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்படியாய் நீங்களும் இந்த ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட என்ன பண்றீங்க, அடக்கம் பண்ணப்படுகிறீங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறது, உங்களுடைய மீறுதல் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறது, உங்களுடைய பழமையான காரியங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் மறுபடியும் நீங்க தண்ணீரிலிருந்து எழுப்பப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியாக உங்களுடைய பழமையான காரியங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நீங்கள் மரித்து நீங்க என்ன பண்றீங்க, புதிய ஜீவனாய் உயிர்த்தெழுந்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்தானம்னா என்ன, எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, எதுக்கு ஞானஸ்தான சபையில கொடுக்குறாங்க என்ற ஒரு புரிதல் இல்லை, ஒரு ஞானம் இல்லாமல் காணப்படுகிறது. ஏதோ தண்ணியில கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க, ஏதோ ஞானஸ்தான தொட்டியில் என்ன பண்ணிடுறாங்க, உட்கார வச்சு இந்த முக்கிய எழுதிட்டாங்க, அவ்வளவுதான், நான் என் வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் என் பழமையான வாழ்க்கையில் நான் வாழ்றது ஒரு ஞானஸ்தானம் அல்ல. இன்னைக்கு நிறைய சபைகளில் சிறு சிறு பிள்ளைகளுக்கு என்ன தெரிகிறது என்ன தெரியலன்றது கூட தெரியாம சிறு பிள்ளைகளே அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, ஞானம் வந்த பிறகு அதுக்கு ஸ்தானத்தை கொடுக்கிறது தான் ஞானஸ்தானம். ஒண்ணுமே தெரியாம அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் என்னன்ற ஒரு அறிவு இல்லாமல், என்ன புரிதல் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு நீ ஞானஸ்தானம் கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளை செய்கிற மீறுதல் பாவம் எல்லாம் எங்க வரணும், உங்க தலைமையில்தான் வரும். என்ன வரும், பெற்றோர்களாகிய உங்க தலையிலாம் வரும். ஏன்னா அந்த அறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த பிள்ளைக்கு போதிக்க வேண்டிய காரியங்களை நீங்க போதிங்க. இல்லைன்னா பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க, எங்க பிள்ளைக்கு ஞானஸ்தானம் என்னன்னு தெரியல, ஞானஸ்தானத்துக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்க, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி என் பிள்ளை எப்படி வளரணும் என்பதை அந்த போதகரவங்களை எங்களுக்கு போதிங்க, எங்களுக்கு கிளாஸ் வைங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக ஒரு 3 மாசம் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கிளாஸ் எடுங்க, 6 மாசம் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லுங்க. எல்லா சபைகளிலும் அப்படி கொடுக்கறது இல்லை, ஒரு சில சபைகள் தான். அநேக சபைகள் எல்லாம் கிளாஸ் எடுக்காம ஞானஸ்தானங்களை கொடுக்கறது இல்லை. ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த ஞானஸ்தானம் என்ற ஒரு புரிதல் வேணும். இன்னைக்கு நிறைய பெரிய பிள்ளைகள் ஏன் மீறுதல் அடைகிறது, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை ஏன் மீறுதல் அடைகிறது, ஏன் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை மறுபடியும் குடிக்க போகுது, ஏன் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை மறுபடியும் சிகரெட் அடிக்குது, ஏன் உலகத்தின் இச்சைகளுக்கு பின்னாக ஓடுகிறது, உலகத்தின் வாழ்க்கையை ஏன் நேசிக்கிறாங்க என்று சொன்னா அந்த பிள்ளைக்கு சரியான ஞானத்தை கொடுக்க வேண்டிய வயசுல கொடுக்காததுனால்தான் அந்த பிள்ளை என்ன ஆச்சு, இன்னைக்கு அழிவின் பாதையில கடந்து சொல்லுது. ஆனால் உட்கார்ந்து இன்னைக்கு என் பிள்ளை என்னை விட்டு மீறி போயிடுச்சு, என் பிள்ளை என் பேச்ச கேட்கறது இல்ல, என் சத்தத்தை கேட்கறது இல்ல, தேவனுக்கு கீழ்படுறது இல்ல, ஆலயத்துக்கு வருதில்லை என்று சொல்லி இன்னைக்கு கதறி கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னா அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை அந்த வயசுல என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு முதலாவது ஞானஸ்தானம்னா என்ன, ஆவியானவர்னா என்ன, பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, அந்நிய பாஷை ஆவினா என்ன, பகுத்தறிகிற காரியங்கள் என்ன, புதிய சிருஷ்டிப்புனா என்ன, பழைய சிருஷ்டிப்பு
ரட்சிப்புனா என்ன என்பதை அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும், கற்றுத்தரணும். இன்னைக்கு நிறைய முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு பெறப்பட்ட காரியங்கள் விளக்கப்படாமல் காணப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு சபைகளில் இப்பேற்பட்ட போதனைகள் காணப்படுகிறது இல்ல. தேவனை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளரணும். உலகத்தின் காரியத்திற்காக நம்ம சார்ந்து கொண்டிருந்தோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளர்ச்சி அடைய முடியாது. உலகத்திற்கு நீங்க வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்க வேலை செய்ய முடியாது. ஒரே நேரத்தில் 2 வேலைக்கார எஜமான உங்களால என்னால வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. 90% இந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போறதா, இயேசு ஏற்றுக்கொள்கிறதா இல்ல உலகத்தின்படி வாழ்றதா, ரெண்டுத்தையும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை 90% இருக்கிறது. ஒரு முழுமையடைந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, யோபு போல வாழ்றதுதான். ஆண்டவர் எதை எனக்கு கொடுத்தாலும் அதிலே நான் நித்தியத்தை நோக்கி ஓடுவேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை என்னவாயிருந்தாலும் நான் ஓடுவேன்னு சொல்லி ஓடுறான் பாருங்க. அவன் தான் ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன். இன்னைக்கு எத்தனை பேர் அதை கைவிட்டு எண்ணிடலாம். ஒரு சபையில ஒரு போராட்டம் வந்தவனே, ஒரு பிரச்சனை வந்தவனே எத்தனை நாள்ல சபையில சொல்ல முடியும்? பார்க்க முடியாது. சபைகளில் பார்க்க முடியாது. யோபுவை போல பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் வந்தாலும் தீர்வுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து வாழ்கிற கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு சபைகளில் இல்லை. ஏன் இல்லை? அப்பேற்பட்ட போதனைகள் சபைகளில் காணப்படுகிறது இல்லை. ஜனங்களுக்கு சொல்லி தருது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதங்களினால் உன்னை நிரப்புவார் என்று சொல்லி ஆசீர்வாதமான காரியங்களை ஜனங்களை சொல்லி அதனாலே நிரப்பி விடுகிறாங்க. ஆனால் சபையை விட்டு ஆலயத்தை விட்டு வெளியே போன பிறகு அந்த உலகத்தின் காரியத்தில் அவங்க போகும் பொழுது போராட்டங்களும் பிரச்சனையும் சகித்த பொழுது என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் திகைத்து நிற்கிறாங்க. அப்ப போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஐயா இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணல கேளுங்க தைரியமா, இதெல்லாம் நீங்க போதிக்கிற சபையா இருந்தா நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. உன் பிரச்சனை காலத்துல நீ என்ன பண்ணணும், உன் போராட்ட காலத்துல நீ என்ன பண்ணணும், உன் தீங்கு நாட்களை என்ன பண்ணணும், உன் கஷ்டத்தின் நாளத்துல நீ எப்படி இருக்கணும், ஆண்டவரோடு எப்படி ஐக்கியமா இருக்கணும் என்பதை ஆலயங்களில் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்காத ஆலயங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, உன் தைரியமா உன் பாஸ்டரை நோக்கி கேளுங்க. ஐயா ஆசீர்வாதத்தை குறித்தே பேசுனீங்களே, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் இந்த போராட்டத்துல வந்திருக்கிறேன், இந்த போராட்டத்தை எப்படி வாழணும் எனக்கு நீ என்ன பண்ணல சொல்லி தரலையே, இப்ப நான் என்ன பண்ணுவது என்று சொல்லி தைரியமா கேளுங்க. அப்போவாது பாஸ்டர்களுக்கு ஒரு உணர்வு வரட்டும். ஆலயங்களிலே ஜனங்களை எப்படியாய் வழி நடத்தணும், எப்பேற்பட்ட போதனைகளை நடத்தணும், ஜனங்களை எப்படியாய் நாம் சரியான ஓட்டத்தில் கொண்டு போகணும் என்று சொல்லி இன்னைக்கு போதிக்கிற போதனைகள் ஜனங்களை சரியான பாதைகளை ஓடுகிறதா இருக்கணும். புதிய சிருஷ்டிகளாய் அவர்களை மாற்றுகிற போதனைகளாய் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நடிகை விழுந்து பின்மாற்றத்துல ஓடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. விசுவாசிகளா இருந்தாலும் சரி, பாஸ்டர்களா இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ தேவனுக்காக உறுதியா வாழணும் அப்படின்னா எல்லா போராட்டம் சகிக்கணும். ஆண்டவர் விட்டு வழி விலகிடக்கூடாது. நீ ஆண்டவர் மேல கலப்ப மேல கையை வைத்தவன் திரும்பி பார்ப்பதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீ இயேசுவை விசுவாசித்த பிறகு உனக்கு பின்னாக திரும்புறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நமக்கு முன்பாக இயேசு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப முன்பாக தான் பார்க்கணும். இயேசுவை முன்னாக பாருங்க. உங்க போராட்டங்களை அவரிடத்துல சொல்லுங்க, உன் பிரச்சனையை அவரிடம் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் தீர்வு அவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு தீர்வு இல்லாத, ஆன்சர் இல்லாத எந்த கேள்வியும் என் ஆண்டவர்கிட்ட இல்லவே இல்லை. நீ என்ன கேள்வி வைத்திருந்தாலும் உன் வாழ்க்கையிலும் சரி, உன் ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, உன்னுடைய எல்லா காரியத்திலும் அவர் உனக்கு என்ன பண்றாரு, பதில் தருகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழணும்னா உங்களுடைய பழமையான காரியங்களை விட்டணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ உங்க பழமையான காரியங்களை ஞான ஸ்நானத்துல உன் பழமையான காரியங்களை விட்டுட்ட அப்படின்னா மறுபடியும் நீ உயிர் எழுந்துட்ட. அதுக்கப்புறம் உன்னுடைய பழமையான காரியங்கள் உனக்குள்ள வரக்கூடாது. உன் மீறுதலான காரியங்கள் வரக்கூடாது, பாவமான காரியங்கள் வரக்கூடாது, அக்கிரமான சிந்தைகள் வரக்கூடாது, அடுத்தவரை துன்படுத்துகிற காரியங்கள் வரக்கூடாது, அடுத்தவர்கள் விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் உங்களுக்குள்ள வரக்கூடாது, கெட்ட சிந்தைகள் வரக்கூடாது, அடுத்தவனை எப்படி அழிக்கலான்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது, அடுத்தவனை எப்படி கீழே தள்ளலான்ற ஒரு எண்ணங்கள் உனக்கு வரக்கூடாது. இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்குள் வருமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணங்களை உங்களிடத்துல விதைத்திருக்கிற பிசாசு உங்களை விட்டு போக வேண்டும் என்று சொன்னா உன் பழமையான வாழ்க்கையிலிருந்து நீ மாறணும். நீ ஞானஸ்நானம் பெற்ற, ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் மாறல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கை இன்னும் மாறாம இருக்கிறது, என் பழமையான வாழ்க்கை நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் புது சிருஷ்டியா நான் மாறல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொன்னது போல நான் இன்னும் புதிய மனுஷனா நான் மாறல, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் இன்னும் அடக்கம் பண்ணப்படல அப்படின்னா இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை இந்த கூட்டத்தை விட்டு நீங்க போறதுக்குள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாயிடுங்க, ஆண்டவரோடு சேர்ந்துருங்க. ஏசப்பா, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை இந்த வேதமான கூட்டத்திலிருந்து நான் போகிறதுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியா நான் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புது சிருஷ்டி எனக்குள்ள வரணும், நான் உங்களுக்குள்ள அடக்கம் பண்ணப்படணும். என் பழமையான காரியங்கள் எல்லாம் என் ஞானஸ்தானத்துல நான் என்ன பண்ணிருக்கணும், மறித்து இருக்கணும். ஆனால் இன்னமும் அது மாறல. ஆனா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், போகிறதுக்குள்ள நான் எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியாய் நானும் இன்றைக்கு இந்த மாலை வேலை எப்படி இருக்கணும், உயிரடையவனாய் காணப்படணும். உன்னுடைய முதல் கனி என்ன தெரியுமா? பழமையான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நீ மறித்து இயேசு கிறிஸ்துவை போல அடக்கம் பண்ணப்பட்டு நீ என்ன பண்ணணும், உயிர் அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டு வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சனமே, ஒருவேளை உன் வாழ்க்கையில மாறல அப்படின்னு சொன்னா இன்றைக்கு உங்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுங்க, ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களை மாற்றுவார், ஏசப்பா உங்களை ரட்சிப்பார். என் ஏசப்பாவால மாத்திரம்தான் உங்களுடைய காரியங்களை மாற்ற முடியும். என் ஏசப்பாவால மாத்திரம்தான் உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். உன் போராட்டமான காரியத்தை ஆண்டவரால தான் மாற்ற முடியும். என் ஏசப்பாவால மாத்திரம்தான் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். விசுவாசிகள் மலையில சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையை ஒரு புதிய சிருஷ்டியா நான் மாறணும் அப்படின்னா என் ஏசப்பாவோ எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டாரோ, எப்படி அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அப்படியா என் தேவ சனமே, நீ இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என் பழமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் என்ன பண்ண போறேன், அடக்கம் பண்ண போகிறேன். உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாத்துங்க. அவருடைய மகிமையின்படி நான் வாழணும், ஏசப்பாவின் மகிமையின்படி நான் வாழணும். உலகம் எனக்கு கொடுக்கிற மேன்மையின்படி நான் வாழக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்றாரு, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல தாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவோடு மரணத்துல நீ இணைக்கப்பட்டிருக்கிறனா, அப்போ நீ ஏசப்பாவோடு உயிர்த்தெழுதலிலும் நீ என்ன பண்ணிருக்கிற, இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்ற. அல்லேலூயா. அப்போ நீ ஏசப்பாவோடு அடக்கம் பண்ணப்பட்டுட்ட அப்படின்னா ஏசப்பாவோடு நீ உயிர்த்தெழுந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவரோடு நீ மறுரூபம் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஏசப்பாவோடு நீ என்ன பண்ணிட்ட, உயிர்த்தெழுந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ ஏசப்பாவோடு நான் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணப்படணும். முதலாவது ஏசப்பாவை போல மாறினோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பா எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டதோ, அப்படியா உனக்குள்ள இருக்கிற காரியங்கள்
தேவ ஜனமே, இன்றைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற பாதைகள் எப்படிதான்? உன் பழமையான காரியங்களை மாற்றிக்கொள். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகளை விட்டு விலகுங்க. தேவன் ஆசைப்படுகிற நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாரோ, நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் ஆசைப்படுகிறாரோ, உங்களையும் என்னையும் அவருடைய பாதையில நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாரோ, அந்த பாதையின் வழியாக நீங்களும் நானும் நடக்கும் பொழுது எவ்வளோ போராட்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும், நஷ்டங்கள் வரதான் செய்யும். இதை கண்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு பொழுதும் பயந்துடக்கூடாது, கலங்கிடக்கூடாது, அழுதுடக்கூடாது, என்னால முடியல என்ற வார்த்தை சொல்லவே கூடாது. இந்த ஆர்மியில எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவங்க சொல்ற கமாண்டுக்கு ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்ற கமாண்டுக்கு முடியாதுன்னு சொல்லவே கூடாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு ஆர்மி மேன் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, இந்த தென்னை மரத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, தள்ளி வைங்கன்னு சொல்றாரு. நான் என்னமோ வெட்டி வச்சிருக்கிறாங்க பொழுது மரத்தை, அதனால 2 பேரா சேர்ந்து எடுத்து வைங்கன்னு சொன்னேன். நான் என்ன கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பொழுது, அதனால அதை என்ன பண்றாங்க, எடுத்து வைக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா முழுசா 4-5 மரம் நின்றுட்டு இருக்கு. அந்த மரத்தை போய் 2 பேரை சேர்ந்து என்ன பண்றாங்க, மரத்தை தள்ளி வைக்கிறாங்க. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆபீசர் சொல்றாரு, ஆர்மியில என்ன கமாண்ட் கொடுத்தாலும் முடியாது என்ற வார்த்தை சொல்லவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உலக காரியத்திற்கே இப்படி இருக்கும் பொழுது என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சிருஷ்டியாய் படைத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த பாதையில நீ நடமா, உன் உயிர்ப்பின் பாதையில நீ நட, உனக்காக வைத்திருக்கிற உன் பாதையில நீ நட, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை அவர் சொல்றார். உன் கூட இருக்கிறார், உன்னை வெறுமையா விட்டுற மாட்டார். அந்த பாதையில அனுபவ வச்சுட்டு போ, நீ செத்தாலும் சாவு, இதுலயே விட்டுற மாட்டார் ஆண்டவர். உன் பாதைகளை அவர் செவ்வையாய் அறிந்திருக்கிறார். ஒரு உலக காரியங்களே இப்படி இருக்கும் பொழுது அந்த கமாண்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் பொழுது என் தேவன் உனக்காக வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணம் பட்டு வைத்திருக்கிற, ஆனால் அந்த காரியங்களில் ஜெயமான காரியங்களை கொடுக்கிறவர் என் தேவனாகி கர்த்தர். இன்றைக்கு அவர் காண்பிக்கிற வழியில நீங்கள் நானும் செல்லுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கோ ஆண்டவர் வைத்திருக்கிற கேள்வி. அல்லேலூயா. நான் சொல்லுகிற காரியங்கள் புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதையில உங்களை பாருங்க. அந்த பாதை என்னன்னு தெரியலையா? உட்கார்ந்து கேளுங்க ஏசுப்பா கிட்ட. இன்னைக்கு சொன்னோம் என்னென்ன பாதை என்பதை. உன் பழமையான பாதையில என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஏசப்பா உனக்காக எப்படி மரித்தாரோ அப்படியா நீ பழைய காரியங்களை நீ இயேசு ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக என்னென்ன காரியங்களை செய்திருந்தாயோ அந்த காரியங்களை இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து சோதரம் அல்லேலூயான்னு சொல்லி முன்பாக சொல்லிட்டு பின்னாக ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு, அடுத்தவங்களை ஏளமாய் பேசிக்கொண்டு, அடுத்தவங்களை கெட்ட வார்த்தைகளினால பேசிக்கொண்டு இந்த சபையை விட்டு வெளியில போன பிறகு ஒரு முகத்தை காட்டுகிறீங்க பாருங்க. அதை தான் ஆண்டவர் அறவே வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த புதிய சிருஷ்டி என்பது, புதிய வாழ்க்கை என்பது உங்களுடைய பழமையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு புதிய காரியங்களே நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு கனியை குறிக்கிறது. உன் பழமையான காரியங்களை விட்டுட்டு நீ புதிய சிருஷ்டியாய் வளர்றீங்க பாருங்க, அதுதான் ஒரு கனி. இவ்வளவு நேரம் சொன்னது எதுக்கு தெரியுமா? ஒரு கனியை குறிக்கிறது. இதே குறிக்கிறது ஒரு கனி. நீ கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துட்ட அப்படின்றது ஒரு கனி. உன் பழமையான காரியத்தை நீ விட்டுட்டு ஏசப்பாவுக்காக புதிய காரியத்திலே நீங்க நடக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஒரு கனி. முதலாவது கனி இதுதான். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற கனி இதுதான். இந்த கனியை கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட கனி என்பதை காணவே முடிகிறதில்லை. இந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்ம மாற்றப்படுவோம். ஏசப்பா கிட்ட கேட்போம், ஏசப்பா என்கிட்ட இருந்து இந்த காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? என்ன நீங்க இவ்வளவு நேசிக்கிறீங்களா? நான் இந்த பாதையில நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுகிறீங்களா? என் பழமையான காரியங்களை விட்டு நான் வரணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுகிறீங்களா? இன்னைக்கு எந்த ஆண்டவரே எந்த மாலை வேலையில எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 7 கனிகளை குறித்து நீங்க பேசணும்னு சொல்லி விருப்பப்பட்ட, ஆனால் ஆண்டவர் கர்த்தர்
இன்றைக்கு பேசுற ஒரே ஒரு வார்த்தை தான், உன் பழமையான காரியங்களை விட்டுடுங்க, புதிய சிருஷ்டியாய் நீ மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா முழுமையான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கனி கொடுக்கிறவனாய் நாம் மாறணும். கனி கொடாத மரம் எதுவோ வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நீங்களும் நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டதுக்கு நரகத்துல போய் அழிகிறதுக்கா, நரகத்துல போய் நரகத்தின் காரியங்களை வாசல்ல போய் நிக்கிறதுக்கா, தேவன் துக்கப்படுகிறதுக்கா? என் இயேசு என் பிள்ளையே என் வழியில நடன்னு சொன்னே, இன்னைக்கு நீ வழியில நடக்காம நரகத்துல போய் நிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்துறதுக்காக நீங்களும் நானும் வாழக்கூடாது. இன்றைக்கு இந்த மாலையில் ஏசப்பா உனக்காக நான் வாழணும், நீ காண்பிக்கிற வழியில நான் போகணும், நீர் எனக்காக வைத்திருக்கிற இந்த காரியத்தை எனக்கு நீங்க செய்து கொடுத்திருக்கீங்க, அந்த வாழ்க்கையின்படி நீர் எங்களுக்கு காண்பித்தபடியாக எப்படி அடக்கம் பண்ணப்பட்டீரோ, எப்படி உயிர்த்தெழுந்தீரோ, அப்படியா என் பழமையான காரியங்களுக்கு நான் பண்ணப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியா, ஒரு புதிய மனுஷனா நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம்